யாழ்ப்பாண கல்லூரியில் அலுவலகத்தில் அலுவலக லிகிதராக 26 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணி செய்து வருகிற திருமதி ஜாய்ஸ் ஜெயதர்ஷினி நித்யானந்தம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நவாலியில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் நான் அவரை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு குறிப்பு சொல்லுங்களேன். என்னுடைய புறப்படம் நவாலி. நான் எங்களோட சிஸ்டர் ஸ்கூல் உரியல் கேர்ள்ஸ் காலேஜில் தான் நான் கேள்வி கேட்டேன். அப்போது ஒரு உயர்தரம் வரை. அதுக்கு பிற்பாடு நான் கவர்மெண்ட் இன்டர்வியூவோட ஃபேஸ் பண்ணியிருக்கும் டைம் இந்த ஜஃப்னா காலேஜில் கிளார்க்குக்கு வேக்கன்சி இருக்குன்னு கேள்விப்பட்ட போது அந்த நாட்களில் ராஜநாயக் மாஸ்டர் தான் பிரின்சிபலாக இருந்தார். அப்பொழுது என்னை இன்டர்வியூ அழைத்திருந்தார். நான் இன்டர்வியூ போயிருந்த போது அவர் முதலாவது நான் டைப்பிங் செய்வேன் என்று சொன்னபோது, ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் தெரியும் என்று சொன்னபோது அவர் முதலாவது எனக்கு ஒரு பேசேஜ் ஒன்று எடுத்து டிக்டேட் பண்ணினார் இங்கிலீஷில். அப்போ ஷார்ட் ஹேண்டில் எடுத்து அதை டைப்ரைட்டில் போட்டு டைப் பண்ணி தரும்படி கேட்டார். அப்படி நான் அதை செய்து கொடுத்து விட்டேன். அப்புறம் திரும்பமாக சொன்னார், தமிழ் தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஓ தமிழ் உண்டு. அதையும் அந்த பேசேஜையும் வாசித்தேன். அதையும் தமிழில் ஷார்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு அதை டைப் பண்ணி கொடுத்து விட்டேன். அதை பார்த்துட்டு சொன்னார், கரெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி என்று ரிசல்ட்ஸை சொல்லுவோம்னு சொல்லி ஒரு 3 நாட்களுக்கு பின்பு அந்த காலத்தில் குணசிங்கம் டீச்சரும் வைஸ் பிரின்சிபலாக இருந்தவா. அப்போ அவள் பார்த்துட்டு சரின்னு சொல்லி சூஸ் பண்ணி என்னை ஒரு மார்ச் மாதத்திலே டியூட்டி அசியூம் பண்ணும்படி கேட்டிருந்தார்கள். அதன்படி நான் டியூட்டி அசியூம் பண்ணதுக்கு நான் யோசித்து கொண்டிருக்கும்போது என் தாப்பனாக இருந்த கல்லூரியிலே கல்வி கற்றதன் காரணமாக சொன்னார், உன்னுடைய எல்லா இதுக்கும் ஜஃப்னா காலேஜ் பொருத்தமாக இருக்கும். அதாவது சமயம், விழுமிய பண்பாடுகள் எல்லாமே உனக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனபடியால் பிரச்சனையில் நீ ஜஃப்னா காலேஜுக்கு போகலாம்னு சொன்னேன். நானும் சரியான சந்தோஷமாக வந்து கல்லூரியில் சேர்ந்து கொண்டேன். உண்மையாகவே கல்லூரி ஒரு எப்படி சொல்வதுன்னு தெரியாது. அதாவது எல்லாருமே ஒரு சகோதரத்துவம். சுருக்கமாக சொல்ல போனால் பிரின்சிபல் தலையாக இருந்தால் நாங்கள் எல்லாம் ஒரு அவயவம். அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு சுகமில்லைன்னு சொன்னால் போல் ஒரு டீச்சர் ஓடி வந்து உடனேயே அண்டு பின்னேறமே அந்த வீட்டை வந்து விசாரிக்கிறதான ஒரு அனுபவம். அப்படியான ஒரு ஒற்றுமையான ஒரு பண்பு அங்கே காணப்பட்டது. நான் பழகின பழக்கங்கள் இந்த உடியல் கேர்ள்ஸ் காலேஜில் பழகி கொண்டதான பழக்கங்கள் எனக்கு இங்கே வந்து புதுசாக இருக்கவே இல்லை. ரெண்டுமே ஒன்றாக இணைந்த மாதிரி இருந்தது. ரிலிஜனை பொறுத்த மட்டும் பார்த்தா கேரல் சர்வீஸ் என்ன ஃபங்க்ஷன் சொன்னாலும் சந்தோஷமாக நாங்கள் சின்னலேருந்து என்ன செய்து கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கேயும் போகக்கூடியதாக இருந்தது. இதையும் அந்த வீட்டு காரியம் செய்வது போல் சுருக்கமாக சொன்னால் ஒரு பாரத்தோடு, ஐயோ இதை செய்ய வேணுமே என்ற ஒரு பாரத்தோடு கல்லூரிக்காக செயல்படக்கூடியதான ஒரு இருதயம் எங்களுக்கு காணப்பட்டது. ராஜநாயக் மாஸ்டருக்கு பிறகு பால் மாஸ்டர் ரொம்ப ஒரு அமைதியானவர். உண்மையாகவே அழகாக கல்லூரியை கொண்டு சென்றார். நாங்கள் அவர் சொற்ப காலத்திலே நாங்கள் இழந்து விட வேண்டியிருந்தது. அதுக்கு பிற்பாடு நோயல் மாஸ்டர் நீண்ட காலம். நோயல் சார் உண்மையிலே எப்பயுமே சொல்லுவார், ஒரு வசனம் சொல்லுவார், என்னடானால் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்க வேணும், ஆடி கறக்கிற மாட்டை ஆடிக்கிற. அப்படி அழகாக என்னென்ன வேலைகள் யாரிடம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய செயல்பாடுகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கண்டிப்பாக இருக்க நேரங்களில் கண்டிப்பாக இருப்பார், அன்பாக இருக்க வேண்டிய நேரங்களில் அன்பாக இருப்பார். காலையில் சில வேலைப்பாடுகள் நிமித்தம் அவர் சுறுசுடன் இருந்தாலும் பள்ளிக்கூடம் முடிய முதல் எல்லாரோடையும் சகோதரத்துவமாக பழகி எல்லாரையும் அன்போடு அணைத்து கொள்வார். அப்படியான ஒரு சுபாவம் உள்ளவர். அங்கே இந்த டீச்சர்ஸ் கூட எனக்கு சகோதரம் போல தான் இருந்தார். உதாரணமாக சொன்னால் ஜீவா டீச்சர் எல்லாம் ஒரு தாய் போல். அதாவது நாங்கள் ஜீவா டீச்சரை கேன்டீனில் தான் கூட சந்திப்போம்.
உண்மையாகவே ஒரு தாய் போல் நல்ல அட்வைஸ் சொல்லுவாள். அதுபோல் தெரியாத காரியங்களை நாங்கள் பழைய காரியங்களை கேட்டுக்கொள்வதாக இருந்தால் சதாசிவ மாஸ்டர் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ப்ரைஸிங் சம்மந்தமாக அவரோட அதிகமாக நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் அவர் பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லித் தருவார். அதற்கு பிற்பாடு சொலமன் சார் உண்மையாகவே ஒரு எப்படி சொல்லுவது, உடைக்கேற்ற ஒரு ஆசான். அதாவது மெய்ப்பனாக இருக்க வேண்டிய நேரத்தில் மெய்ப்பனாக, ஆசானாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஆசானாக அப்படி ஒரு செயற்பட்டவர் தான் இந்த சொலமன் சார் அவர்கள். உண்மையாகவே இதையும் தலையை ஆட்டி இதையும் லேசாக ஒன்றையுமே கஷ்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இதையும் லேசாகவே ஸ்மூத்தாக கொண்டு போகிறதான ஒரு அதிபராக அவர் காணப்பட்டார். அதுக்கு பிற்பாடு மிஸ்ஸஸ் ருஷிரா குலசிங்கம் அவர்கள் ஒரு பெண் அதிபர். எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி வரலாற்றிலே அவர்தான் முதல் பெண் அதிபர். நாங்கள் முதல் யோசித்திருந்தோம் இவ்வளோ காலம் நாங்கள் ஜென்ஸோட வேலை செய்து லேடிஸோட வேலை சேர்க்க எப்படி இருக்குமெண்டு. ஆனால் உண்மையாக இதுவும் ஒரு நல்ல ஒரு காலம். உண்மையாகவே தெரியும் காரியங்களை இப்போ செய்து கொண்டு வாரா. அது மாத்திரமல்ல, நான் இந்த ரவுண்ட் டேபிள்னு செக்ரட்டரியாக இருக்கிறேன். மற்றும் பள்ளிக்கூட காரியங்கள், கேரல் சர்வீஸ் இதுகள் எல்லாம் நாங்கள் பார்ட்டேக் பண்ணுற மாத்திரமே. என்னுடைய 2 பிள்ளைகள் இங்கே கல்வி கற்கிறார். எல்டஸ்ட் கற்று முடித்து விட்டார், மற்றவா ஏஎல் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறார். உண்மையாக பள்ளிக்கூடம் அந்த கற்பித்தலோடு மட்டும் நிட்டு விடாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸாக இருந்தேன் அல்லது மியூசிக்கோடு சம்மந்தப்பட்ட இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி கொடுக்குறதாக. அதாவது இப்போ டீச்சர்ன்ற பிள்ளை இல்லை அப்படி என்று பார்க்காதபடி எல்லாரையும் சமத்துவமாக எல்லாரையும் தட்டி கொடுத்து பிள்ளைகளை நல்ல வழிபடுத்துறது நான் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றது எங்களோட பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு ஸ்டாஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்று சொன்னால் நாங்கள் அங்கே அட்டெண்ட் பண்ணணுமென்று சொன்னால் எல்லாருமாக சேர்ந்து கதைச்சு அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு நாங்கள் போய் அதில் நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் எங்களோட ஸ்டாஃப்ஸுக்குள்ளே இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ கடைசியாக ஒரு திருமண வீடு ஒன்று நடந்தது. அதற்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். உண்மையாகவே எங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு எங்களுடைய குழாமே அடக்கி கொள்ளக்கூடாமல் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சந்தித்து நாங்கள் பேசி அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள. உண்மையாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது கிடைக்காது. ஒரு கொஞ்சம் காத்து ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு அப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் ஜஃப்னா காலேஜில் அப்படி இல்லை. நாங்கள் வந்து இணைந்து கொண்டோம் என்றால் நாங்கள் ரிட்டையர் பண்ணுறதை விட நாங்கள் மரணிக்கும் வரை அது ஜஃப்னா காலேஜ் எங்களுக்கு காலேஜாகவே தான் இருக்கும். அதாவது ஜஃப்னா காலேஜில் வேலை செய்துட்டு மரணிக்கும் போது கூட அவருக்கு ஒரு சரியான சல்யூட் பண்ணி தான் அனுப்புகிறதான ஒரு வளமை இந்த ஜஃப்னா காலேஜில் காணப்படுகிறது. அது ஒரு மெச்சத்தக்க ஒரு விஷயம். எங்களுடைய மாமாவும் யாழ்ப்பாண கல்லூரியில் தான் கல்வி கேட்டிருந்தார். எங்களுடைய அண்டாம் இங்கே தான் கேட்டிருந்தார். எல்லாருமே அட்வான்ஸ் முடித்து ஒரு இடத்துல இருக்கிறார்கள். யாழ்ப்பாண கல்லூரியை நான் படிக்கிற காலத்தில் அங்கே நடக்கிறதான ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போயிருக்கிறேன் இவியலோட. மற்றபடி எனக்கு இந்த கல்லூரி கல்லூரியில் இருந்த காலத்தில் உண்மையாகவே அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலமாக இருந்ததுன்னு தான் நான் சொல்வேன். யாழ்ப்பாண கல்லூரி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரி. இங்கு நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற போது எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் உங்களது வேலையில் எதிர்கொள்கிறீர்கள்? நாங்கள் சிலதுகளை நாங்கள் இப்போ டைமுக்கு செய்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக அதை முடித்து கொடுப்பேன். நேரம் பார்க்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, எனக்குள்ள ஒரு ஆவல் இருக்கும். கேட்டுட்டாங்க செய்து கொடுக்க வேணுமே அப்படியான ஒரு மனதோடு நான் செய்து கொடுப்பேன். மற்றது யாரும் கேட்டாலும் எதையும் நான் ஐயோ எனக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு சின்னன்றாக நான் பழகிக்கொண்டது. அப்படியே நான் அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக நான் செய்து கொடுப்பேன். இப்பொழுது எங்களோட டிபார்ட்மெண்ட்டோடு இருக்கிற தொடர்புகளோடு நாங்கள் பார்க்கும்போது எல்லாம் உடனுக்குடனே அனுப்ப வேண்டியதான நிறுவனம். என்னதான் இடர்பாடுகள் மற்ற வேலைகள் இருந்தாலும்
இதில் நாங்களோட செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதிகள் யாழ்ப்பாண கல்லூரி செய்து தந்திருக்கு. அதன் நிமித்தமாக நாங்கள் இதை தாமதமின்றி செய்யக்கூடியதான ஒரு நிலைபரம் இருக்கிறது. உங்களுடைய பணியில் நீங்கள் எம்மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும்? கூடுதலாக அதிபரோடு சம்பந்தப்பட்டதான, அதாவது அவருடைய கடிதங்கள், அவருக்கு வர்றதான காரியங்களை நான் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது அந்த வலயம், கோட்டம், மாகாணம் இப்படியானதுகள் என்னுடைய கல்லூரியின் வளர்ச்சியின் சம்பந்தமாக பெறுபேறுகள் அப்படியான காரியங்களை கேட்பார்கள். எங்களுடைய வளர்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய கல்லூரி வளர்ச்சிகளை காட்டும்படியெல்லாம் அதுக்குரிய தரவுகளை சேகரித்து அதுகளை நாங்கள் கணனிமயப்படுத்தி, முற்காலத்திலேயே நாங்கள் தட்டச்சிலே செய்தோன்னு வந்தோம். இப்பொழுது கணனிமயப்படுத்தி அதை நிறைவேற்றம் செய்ய வேண்டிய ஒரு நிலவரம் இருக்குது. அப்படியான நேரங்களில் நான் அதை நிறைவேற்றுவதாக இருக்கிறேன். பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு போவார்கள் தானே, இந்த போகிற நேரத்தில் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு வருவார்கள். அப்படியான நேரத்தில் அவர்களுக்கு அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை ஒழுங்காக அதை தயார் செய்து கொடுப்பது, லீவிங் சர்டிஃபிகேட்டை செய்து கொடுப்பது அப்படியான பணிகள். எங்களோட கூடின காலம் வேலை செய்தான ரொஹான் சார், ராக்கி டீச்சர், கேரம்நீந்திரன் சார் அதெல்லாம் ஒரு நெடுகாலம் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறார்கள். ரொஹான் சார் எடுத்துக்கொண்டால் அவர் எப்பயுமே சந்தோஷமாகத்தான் இருப்பார். என்ன கேட்டாலும் எல்லாம் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார். ராக்கி மிஸ் என்ன செய்வா, 2 பேருமா சேர்ந்து எனக்கு சில காரியங்களை சொல்லும்போது பயப்படுத்தி தான் சொல்லுவார்கள். இப்படி செய்ய வேணும், அப்படி செய்ய வேணும். அப்படி நான் சொல்லுவேன், சரி சரி, அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். அப்படி கேரமேந்திரன் சாரும் ஒரு நல்ல மனிதர். அவர் அதை அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக செய்யும் போதெல்லாம் சில ஹெல்ப்புகள் கேட்பேன். என்னால் முடிந்ததுகளை நான் செய்து கொடுக்கிறதான ஒரு இது. யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த பணியை தொடர்கிறீர்கள், அப்படித்தானே? சந்தோஷமாக பணி செய்கிறீர்கள் என்பது உங்கள் முகத்திலும் பேச்சிலும் தெரிகிறது. கல்லூரியின் மொத்த மாணவர் எண்ணிக்கை என்ன? இப்போ 1244. வட்டுக்கோட்டையில் சில நண்பர்களோடு நான் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு தகவலை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். வட்டுக்கோட்டையையும் அதை சுற்றி இருக்கிற சில கிராமங்களில் இருந்தும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பல பெற்றோர்கள் ஆர்வமாயும் விருப்பமாயும் இருக்கிறார்கள் என்று. இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையா? உண்மைதான். என்னென்னா சாதாரணமாக இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு தங்களால் இயன்றதான அந்த என்னென்று எல்லாத்துலேயும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும்னு பெற்றவருக்கு ஒரு விருப்பம். அதுக்கு யாழ்ப்பாண கல்லூரி உண்மையாகவே உறுதுணையாக இருக்குது. அதாவது இங்கிலீஷ் மெயின்லி இங்கிலீஷ் ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த மட்டும் எடுத்துக்கொண்டால் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இப்படி இல்லை. உடிவிலோ ஜாஃப்னா காலேஜோ தான் அந்த செயின்ட் ஜான்ஸோ அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு ஒரு தனி இடம். யாழ்ப்பாண கல்லூரி மற்றைய பாடசாலைகளில் இருந்து எப்படி வேறுபடுகிறது? ஜாஃப்னா காலேஜில் எல்லாமே இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. யாழ்ப்பாண கல்லூரியின் கட்டமைப்பு வேறு எந்த பள்ளிக்கூடத்திலும் இல்லை. அதுதான் அதாவது அது படித்து வெளியில் போயிக்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு தான் அந்த பிள்ளைகள் போய்க்கில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. ஒன்று லீடர்ஷிப் இருக்குது. ரெண்டாவது ஒரு எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு முடியும், வாலண்டியர் பண்ணுற ஒரு மைண்ட் இருக்குது ஜாஃப்னா காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு. பட் ஹெல்பிங் மைண்ட் இருக்குது. அப்படியான இது உண்மையிலேயே எங்கள்கிட்ட ஸ்கூலில் இருக்குது, இல்லையாண்டே சொல்கிறதுக்கு இல்லை. அதோட ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸாக இருந்தால் கூட பிள்ளைகளை போய் விளையாடுன்னு சொல்ல தேவையில்லை. இதில் தாங்களாகவே ஓடி போகிறதான இதிலெல்லாம் சுற்றி இருக்கிற பெற்றோர்கள் பார்த்தபோது இப்பொழுது இந்த மீடியாஸ்ல எல்லாம் பார்க்கல பிள்ளைகளே தாங்களாக ஜாஃப்னா காலேஜில் போய் படிக்க போகிறோன்னு கேட்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அது இப்போ உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அந்த சூழலை குறித்து கேள்விப்படுகிற பொழுது மனது மிகவும் மகிழ்கிறது. ஏனென்றால் எங்கள் கல்லூரி இத்தனை யுத்த காலங்களையும் கடந்து மறுபடியும் எழுந்து பிரகாசிக்க தொடங்குகிறது என்கின்ற அந்த செய்தி
உள்ளபடியே எங்களுக்கு மனமகிழ்வை தருகிறது. என்னை பொறுத்தவரையில் பள்ளிக்கூட வாழ்க்கை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான காலங்களாக அமைகிறது. காரணம், எந்த தேவையை குறித்தும் நாங்கள் கவலைப்படப் போவதில்லை. உணவை பற்றியோ, என்ன ஆடம்பரமான உடைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை பற்றியோ, கையில் காசு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியோ எந்த கவலையும் நமக்கு கிடையாது. சந்தோஷமாக பள்ளிக்கூடங்களுக்கு வந்து எங்களுடைய ஆசிரியர்களை, மாணவர்களை, எங்களுடைய தோழிகளை சந்தித்து மகிழ்ந்த அந்த காலங்கள் இன்றும் நெஞ்சில் பசுமையாக இருக்கிறது. யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு மாணவியாக பயில்கிற வாய்ப்பை பெறாத நீங்கள் நான் சொன்ன இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது உண்மையாகவே முன்னுக்கு இருக்கிற கிரவுண்டை நான் பார்க்கல. உண்மையாகவே என்னுடைய பள்ளிக்கூட ஞாபகங்கள், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க இருக்கிற ஞாபகங்கள் திருப்பமாக மீட்டு பாரு. இப்போ நாங்கள் பேர் ஒரு ஆஃபீஸில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணுவாமல் இருந்தால் நாங்கள் அவியலோட ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ், ஒரு கெட் டுகெதர், அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை. நாங்களும் டக்குன்னு அதை ஒரு மீட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலவரம் இருக்குது. என்ன பாட்டுண்டா என்ன, நாடகம் என்ன, நாங்கள் அந்த வேலையிலையும் அந்த ஒரு சின்ன இடைவெளியில் ஓடி போய் ஒரு இது ஒருக்கா பார்த்துட்டு வரோம். அப்படி என்று சொல்லி நாங்கள் அதிகமாக ரசிக்கிற ஒரு தன்மை இந்த கல்லூரியில் காணப்படுகிறது. வேலை செய்கிற நேரத்திலும் உங்களுடைய மாணவ பருவத்து சந்தோஷங்களை அனுபவிக்கிற இந்த நிகழ்கால வாழ்க்கையை உங்களுக்கு யாழ்ப்பாண கல்லூரி தந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதே நிறைவுடனும் மகிழ்வுடனும் உங்கள் பணி சிறக்க இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நீங்கள் தந்த இந்த நேர்காணலுக்காக நன்றியும் வாழ்த்தும் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.